ஊவா மாகாணம், மாத்தளை, குருநாகல், அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கொண்டுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் புத்தளம் முதல் மன்னார் வரையிலும், காங்கேசன்துறை, திருகோணமலை தொடக்கம் பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து புத்தளம், காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலான கடற்பரப்புகள் சில வேளைகளில் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பிரதேசங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 4 மாவட்டங்களின் 33 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி, மாத்தளை, குருநாகல், கேகாலை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களின் 38 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு அபாயம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 34 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராஜாங்கடை, நாற்றதூவ, கல்லோயா, யானோயாவின் நீர்மட்டத்தை குறைந்த அளவில் பேணுவதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது.